Hi friends, good morning. Welcome to my Export Training Academy. லாஸ்ட் வீக் உங்களுக்கு இந்த லாஜிஸ்டிக்ஸ் பற்றி நிறையா சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. மோரோவர் நிறைய பேர் வந்து ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, லாஜிஸ்டிக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது எப்படி கிடைப்பாங்க, யார் கிடைப்பாங்க, யாரை போய் ஹேண்டில் பண்ணுறது, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எங்கே கிடைக்கும், அந்த மாதிரிலாம் கொஷின் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துருக்கேன். எந்த லாஜிஸ்டிக்ஸ் எந்த போர்ட்டு பண்ண போகிறீங்க, தூத்துக்குடியா இல்லை சென்னை போர்ட்டா இல்லை ஜேஎன்பிடியா இல்லை கொச்சின் போர்ட்டா இல்லை கிருஷ்ணப்பட்டினமா, எந்த போர்ட்டுன்றது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கமாடிட்டி, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கிளைண்ட் எங்கே கேட்குறாங்கன்றதை பார்த்துட்டு அது பேஸ் பண்ணி நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது சிஎன்டெப் ஏஜென்ட்டோட கான்டாக்ட் வேணும், ஸ்டூடெண்ட் இல்லாதவங்க வேறு யாராவது ஒருத்தர், இல்லை சார் நான் வேறு இடத்துல கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் சிஎன்டெப் ஏஜென்ட்டோட கான்டாக்ட் மட்டும் நம்பர் கொடுங்க, ஐ வில் டிஸ்கஸ் வித் தெம் அண்ட் டூ த நீட் அப்படின்னா, there is no problem, I am ready to give the contact number. என்னுடைய மீட்டாவை கான்டாக்ட் பண்ணுங்கள், மீட்டா will ready to give the work order to you. அப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் போகிறது லாஜிஸ்டிக்ஸை பற்றி ஃபர்தராக உங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸை நான் கொஞ்சம் சொல்லணும். உங்களுக்கு ஒரு 4-5 வீக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருந்தேன். ஆஃபர்னு சொல்கிறத விட ஒரு பாசிபிலிட்டி ஒன்று கொடுத்துருந்தேன். அது என்ன அப்படின்னா, அது வந்து அரௌண்ட் 40 கிலோமீட்டர்ஸ் ரேஷியோ, சென்னையிலேருந்து அரௌண்ட் 40 கிலோமீட்டர்ஸ் ரேஷியோ இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து we are ready to give ஒரு 20 பேக்ஸ்லேருந்து 30 பேக்ஸ் ஆஃப் ஆனியன் வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இல்லை, கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதில் கான்செப்ட் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இஸ் எஸ்பெஷலி ஃபார் புவர் பீப்புள், ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு மேலே வரணும்னு நினைக்கிறவங்க. அதாவது ஒரு 20 மூட்டை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1800 ஒரு மூட்டை இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு பேகு 36,000 அது இன்வெஸ்ட் பண்ணணும் பேகுக்கு மட்டும். சரிங்களா? அந்த 36,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு ஒரு இடத்துல நான் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க ரெண்ட்டுக்கு இடம் கொடுக்குறாங்க, இல்லை அட்வான்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்டு வெளியே ஃப்ளெக்ஸ் போர்டு மட்டும் நான் ரெடி பண்ணிக்கிறேன், இப்படி கார்பரேஷனில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், எனக்கு சரக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு யூடியூப் ஒன்று பார்க்க வேண்டியது, அந்த நேரம் பார்த்து இந்த யூடியூப் ஓப்பன் ஆகும், ஓகே அப்படியே 20 மூட்டை தராங்களா, ஓகே சார் எனக்கு 20 மூட்டை கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கொஷின் பண்ணி ஒரு 4-5 பேர் கொஷின் பண்ணுறீங்க. ஸோ அதனுடைய மீனிங் அது கிடையாது. மீனிங் என்ன அப்படின்னாக்கா, இதை வந்து ஒரு டெட் புவர் பீப்புளுக்கு வந்து வாழ்க்கையில் மேலக்க வரணும் அப்படின்னு ரொம்ப டெடிக்கேட்டடாக கிரவுண்ட் ஒர்க் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த பாசிபிலிட்டி. சரிங்களா? இப்போ 2-3 பேருக்கு சரக்கு கொடுத்துருக்கேன். பட் அவங்களுக்கும் நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவங்களுக்கு, சார் இதுதான் பொசிஷன், பட் அவங்களுக்கு என்னென்ன பேக்கப் சோர்ஸ் இருக்குது, பேக்கப் சோர்ஸ் இருக்குன்னும் போது ஸோ 36,000 இல்லை 40,000 இஸ் நாட் அன் இஷ்யூ ஃபார் தெம். அது ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்ன உடனே ஓகே சார் பரவாயில்ல நான் பண்ணிக்கிறேன் சார். நான் அதை மாதிரி பண்ணுறவங்களுக்கு கூட எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணும்போது ஒரு 36 ஒரு 40 பேக் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களால் எத்தனை மூட்டையை வந்து எத்தனை நாளில் வந்து கிளியர் பண்ண முடியுன்றதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாக்கா we are ready to give. ஒரு 5th லோடோ 6th லோடோ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா we are ready to give. என்னால் வந்து ஒரு 4 நாளில் முடிக்க முடியும் சார், 5 நாளில் முடிக்க முடியும் சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு we are ready to help you. அந்த ஒர்க்கை வந்து நாம் உங்களுக்கு பண்ணலாம். சரிங்களா? அதனால் அதுக்காக தான் இப்போ கூட நம்ம காலேஜில் படிக்கும்போது, நான்லாம் காலேஜில் ஸ்காலர்ஷிப்பில் படிச்சுட்டு வந்தவன் தான். ஸோ ஸ்காலர்ஷிப் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு மந்த்லி ஒரு 50,000 30,000 to 50,000 ருபீஸ் சேலரி பர் இயர், மந்த் கிடையாது பர் இயர் சேலரி டு 30,000 to 50,000 இருக்குன்னும் பொழுது அந்த ஊர் விஏஓட்ட இருந்து ஒரு லெட்டர் ஒன்று வாங்கி வந்து தரணும். அது கொடுத்தீங்க அப்படின்னா, அது அந்த காலத்து ப்ரொசீஜர் சொல்கிறேன், கொடுத்தீங்க அதை காலேஜில் கொண்டு சப்மிட் பண்ணும்போது தே வில் கிவ் த ஷெட்யூல் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கொடுப்பாங்க. அது எவ்வளோன்னா ஒரு 3,000 4,500 வரைக்கும் பர் இயர் கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்போ நான் படிக்கும்போது இன்ஜினியரிங் காலேஜுடைய ஃபீஸே 6,500 பர் இயர், அவ்வளோதான். 6,500 பர் இயர். ஹாஸ்டலுக்கு மாதத்துக்கு 300 350 அவ்வளோதான் வரும். ஸோ அதே மாதிரி தான் அந்த ஸ்காலர்ஷிப் மாதிரி தான், மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ஸ்காலர்ஷிப் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் விஏஓட்டேருந்து லெட்டர் வாங்கி கொடுங்கலாம் நான் சொல்லலை. ஸோ உங்களுக்கே வந்து பேக்கப் சோர்ஸ் இருக்குது, இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கிட்ட பேசும்போது ஐ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 30 பேக்ஸ் கொடுக்குறேன் 20 பேக்ஸ் கொடுக்குறேன்னா எங்கள் டீம்லேருந்து வருவாங்க, உங்கள் ஆஃபீஸ் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தென் we are ready to give the சப்ளை பண்ணுறது பண்ணலாம். ஸோ பேக்கப் சோர்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நீங்களே கொஞ்சம் பண்ணுங்கள், நீங்களே ஒர்க் பண்ணுங்கள். we are ready to give the குட் குவாலிட்டி. அந்த ப்ராடக்ட்டை நான் உங்களுக்கு தரேன், குட் குவாலிட்டி தரேன், குட் ரேட்டில் உங்களுக்கு தரேன், கைட் பண்ணுறேன் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். அதாவது ரீட்டைல் கொடுக்கும்போது என்ன ரேட்டு கொடுக்கலாம், இதை ஹோல்சேல் கொடுக்கும்போது என்ன ரேட்டு கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு எத்தனை பேக் பண்ணலாம்.
ஸோ ஒரு 4 days 3 daysக்குள்ளே அந்த 30 bags பண்ணால் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்? ஒரு நார்மலாக ஒரு ₹5 ஒரு ₹7 வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிது ஒரு டைம் பண்ணும்போதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மந்த்லி ஒரு 5 times பண்ணலாம். ஒரு ₹35,000 ₹35,000 உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த நான் சொன்ன பேக் என்னென்னா எஸ்பெஷலி ஃபார் அந்த அந்த புவர் பீப்புள் பேக்கப் சோர்ஸ் இல்லாத இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் புவர் பீப்புளுக்காக மட்டும்தான் அதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ பேக்கப் சோர்ஸ் இருக்குது அந்த மாதிரி கேண்டிடேட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்களோட அமௌண்ட்டை டிபெண்ட் பண்ணி அதை பண்ணிக்கிங்க. சரக்கு வி ஆர் ரெடி டு சப்ளை எங்கன்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணி மட்டும் சொன்னால் போதும், சரக்கு வி ஆர் ரெடி டு சப்ளை. ஓகே, திஸ் இஸ் த கான்செப்ட். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேணாம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் வீக்ஸில் சிசா எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டூடெண்ட்டு தான், அவர் துபாயில் இருக்கார். ஸோ அவருக்கு சப்ளை பண்ணியிருந்தேன், கோகனட் சப்ளை பண்ணியிருந்தேன். கோகனட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் ஆர்டர் இப்போ கேட்டிருக்காரு. லாஸ்ட் வீக் அவருக்கு சரக்கு கொடுக்கும்போது 29 திரம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ 33 to 34 திரம் போயிட்டுருக்கு. நேம் சிவகுமார் அவருக்கு. வாழ்த்துக்கள் சிவகுமார், ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருங்க. வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யுவராஜ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டூடெண்ட் என்னென்னா அவர் ஒர்க்கு எடுத்திருக்காரு, குமின் சீட்ஸ்னு எடுத்திருக்காரு. குமின் சீட்ஸ் மோட் ஆஃப் பேமெண்ட் எல்சியில் எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள் யுவராஜ், நல்லா பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். யுவராஜ் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினார் ஒரு 2 daysக்கு முன்னாடி. சார் இந்த ப்ராஜெக்டை பண்ணுறேன், ஃபஸ்ட் ப்ராஜெக்டை பண்ணுறேன், எனக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எதாவது இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்கன்னாரு. அவர் ஒரு 10,000 USD போடுறதுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி, அந்த ப்ராஜெக்டோடைய கெப்பாசிட்டி 10,000 USD போட்டிருக்கு. அந்த ப்ராஜெக்டை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அச்சுதன் ரிஷி அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது அச்சுதன் தான் கேட்டிருந்தார். லாஸ்ட் வீக் வீட்டில் இருந்து அதை லேப்டாப்பில் பண்ணதால் என்னால் அவரை நேமை மைண்டில் வச்சுக்க முடியல. ஸோ அச்சுதன் தான் அந்த லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருந்தார். ஸோ ஹவு டு டூ த லாஜிஸ்டிக்ஸ், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை தான் டீட்டெயிலாக லாஸ்ட் வீக் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா ஹவு டு கேல்குலேட் த கியூபிக் மீட்டர், கண்டெய்னருடைய கியூபிக் மீட்டரை எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 3 ஸ்ப்ளிட் பண்ணலாம். நீங்கள் லாஜிஸ்டிக்ஸை 3 ஸ்ப்ளிட் பண்ணலான்னா, 1 ஷிப்மெண்ட்டு, 2வது ஏர் கார்கோ, 3வது கொரியர் பண்ணலாம். சரிங்களா? கொரியரில் பண்ணலாம். ஸோ கொரியரில் பண்ணலான்னும் பொழுது 3 விஷயங்கள் அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஷிப்மெண்ட் பண்ணும்போது லென்த்து வித்து ஹைட்டு, புரியுதுங்களா? லென்த்து வித்து ஹைட்டு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை 10,000 போட்டிங்கன்னா அதான் கியூபிக் மீட்டர். அந்த மாதிரி கியூபிக் மீட்டர் வரும்பொழுது உங்களுடைய கண்டெய்னரோட கியூபிக் மீட்டர் எவ்வளோன்றதை கேல்குலேட் பண்ணிவிட்டு டிவைட் பை இந்த கியூபிக் மீட்டரை போட்டிங்கன்னா எத்தனை பாக்ஸ் அந்த கண்டெய்னரில் போடலான்றதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஃபார் ஷிப்மெண்ட். ஸோ லென்த்து வித்து ஹைட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பை 10,000, அவ்வளோதான். இதே ஏர் கார்கோ போடும்போது லென்த்து வித்து ஹைட்டு டிவைட் பை 6,000, இது ஏர் கார்கோ. இதே நீங்கள் கொரியரில் போடும்போது லென்த்து வித்து ஹைட்டு டிவைட் பை 5,000 இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் கியூபிக் மீட்டரை கேல்குலேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கொஷின் பண்ணியிருந்தாருன்னா, சார் எப்படி மார்ஜின் செட் பண்ணுறது, ஸோ மார்ஜின் செட் பண்ணுறது எப்படின்றத கொஷின் பண்ணியிருந்தார். ஸோ மார்ஜின் செட் பண்ணுறதுன்றது ஒரு சின்ன பெரிய ஒர்க்கு தான். அதை கிளாஸில் தான் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் சின்ன ஒரு ப்ரீஃபாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிஃபோர் டு கோ ஃபார் த மார்ஜின், இந்த லாஜிஸ்டிக்ஸ் பற்றி சில சட்டன் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் பற்றி பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த கண்ட்ரிக்கு பண்ணுறீங்கன்றதை பேஸ் பண்ணி பார்த்துங்க. ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி எல்லாருக்கும் பண்ணுறீங்க அப்படின்னுங்க, உங்களுக்கு ஸ்ரீலங்கா இல்லாமல் மற்ற கண்ட்ரிக்கு பண்ணுறீங்கன்னும் பொழுது தே ஆர் ரெடி டு கிவ் த 8 டாக்குமெண்ட்ஸ். அந்த 8 டாக்குமெண்ட்ஸ் என்னன்றதையும் சொல்லியிருந்தேன். வேணும்னா அதை நோட் பண்ணிங்க. பாஸ் ப்ளே போட்டு நோட் பண்ணிங்க. ஒன்று இன்வாய்ஸு, பேக்கிங் லிஸ்ட்டு, பில் ஆஃப் லேடிங், ஷிப்பிங் பில்லு, ஆரிஜின் ஆஃப் சர்டிஃபிகேட்டு, ஃபிமிகேஷன் சர்டிஃபிகேட், பைத்தோசானிட்டரி சர்டிஃபிகேட், இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட், மொத்தம் 8 டாக்குமெண்ட் வரும். ஸோ 8 டாக்குமெண்ட் வருது. எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது, யார் நமக்கு 8 டாக்குமெண்ட் கொடுப்பாங்கலாம் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு 2 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். இன்வாய்ஸ் அண்ட் பேக்கிங் லிஸ்ட் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ரிமைனிங் 6 டாக்குமெண்ட்ஸ் உங்கள் சிஎன்எஃப் ஏஜென்ட் கஸ்டம்ஸில் வாங்கிட்டு உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. திஸ் இஸ் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி எக்ஸப்ட் ஸ்ரீலங்கா. ஸோ இந்த ஸ்ரீலங்கா மட்டும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 8 டாக்குமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் ஸ்ரீலங்கான்றது தூத்துக்குடியிலேருந்து 1 டேயில் போயிடுது அப்படின்றதுனால நோ நீட் ஆஃப் இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் தேவையில்லை. அதுக்கு மோரோவர் ஃபிமிகேஷனுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஸ்ரீலங்காவில். அப்போ 5 டாக்குமெண்ட் மட்டும்தான் வரும். அதான் இன்னும் 5 டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸு, பேக்கிங் லிஸ்ட்டு, சரிங்களா, பில் ஆஃப் லேடிங், ஷிப்பிங் பில், ஆரிஜின் ஆஃப் சர்டிஃபிகேட், மொத்தம் 5 டாக்குமெண்ட்டு தான். ஓகே, இந்த ஸ்ரீலங்காவுக்கு நான்
ரைஸ் பண்ணுறீங்கன்னும் போது உங்களுக்கு வந்து அந்த ரைஸுக்கு மட்டும் அடிஷ்னலாக ஒரு சேஃப்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து பிளான்ட் ஓரியன்டேஷன் சொல்லுவாங்க. அதுமாதிரி அடிஷ்னல் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு வராது. அந்த சேஃப்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது, பிளான்ட் ஓரியன்டேஷன், இது வேறு நேமில் சொல்லுவாங்க. ஒரு லைனரை பொறுத்து அவ்வளோதான். மொத்தம் 6 டாக்குமெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் ஸ்ரீலங்கா அண்ட் அதர் கண்ட்ரி. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த லாஜிஸ்டிக்ஸை பற்றி பார்க்கும்போது, சார் நேபாளுக்கு பண்ணலாமா, பங்களாதேஷுக்கு பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கொஷின் பண்ணுறீங்க. இந்த நேபாளுக்கு பங்களாதேஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் நேபாளுக்கு பண்ணாலும் பங்களாதேஷ் பண்ணாலும் அப் டு பார்டர் வரைக்கும் தான் எடுத்துகிட்டு போக முடியும். அந்த கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, உங்களுக்கு மலேசியா பக்கத்தில் சிட்டகாங்னு ஒரு இடம் இருக்குது. சிட்டகாங்கிலேருந்து ரெக்யர்மெண்ட் நிறையா வரும். சார் இது தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தேர் இஸ் நோ லிங்க் டு சிட்டகாங் டிரெக்ட்லி. சிட்டகாங்க்கு வந்து டிரெக்டாக வந்து ஷிப்மெண்ட் கிடையாது. நீங்கள் மலேசியாவிலேருந்து அங்கேருந்து தான் அவங்க கொண்டு போகணும். ஸோ இட் இஸ் வெரி கிரிட்டிக்கல் ஒர்க் சிட்டகாங் கொண்டு போகிறதுன்றது. அதனால் சிட்டகாங் ஒர்க் ஆர்டர் ஏதாவது இருந்ததுன்னா பிகினிங் பொசிஷனில் சிட்டகாங் எடுக்காதீங்க. மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி ஒர்க் ஆர்டர் இருந்தால் எடுத்துங்க. சிட்டகாங் வந்து இனிஷியல் பொசிஷனில் எடுக்க தேவையில்லை. ஓகே ஃபைன். அண்ட் தென் இதுதான் இந்த வாரத்துக்கான டீட்டெயில்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து மார்ஜின், ஹவு டு செட் த மார்ஜின் ஃபார் த கமோடிட்டின்றதை பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ். ஏதோ முக்கியமான விஷயம்னு எக்ஸ்போர்ட் பிசினஸ் தொடங்கலாம்னு இருக்கேன். ஆனா டவுட்ஸ் நிறைய இருக்கு. அப்போ உடனே மீட்டாவுக்கு போங்க. மீட்டாவா? எஸ், மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி. எக்ஸ்போர்ட் தொழில் தொடங்கி சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து லைசன்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஆர்டர் வாங்குறதுக்கும் கைட் பண்றாங்க. மீட்டால ஜாயின் பண்ணுங்க, சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டரா உருவாகுங்க. மீட்டா, உறுதியான அஸ்திவாரம், உத்தரவாதமான எதிர்காலம்.